கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாள் 21/6/2025 சனிக்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 66 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். As a mother comforts her child, so will I comfort you, and you will be comforted over Jerusalem. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவருடைய ஒரு பெயரை தேற்றரவாளன், கம்ஃபர்ட்டர், அந்த தேவனுடைய நாமத்தை, பராக்லெட்டோஸ் என்கிற தெய்வத்துடைய நாமத்தை இந்த நாளிலே சிந்தித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற, ஜெபத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என்னை தேற்றுவதற்கு, எனக்காய் பரிந்து பேசுவதற்கு, என்னுடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு, என்னை ஆற்றி தேற்றுவதற்கு, எனக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு யாருமே எனக்கு இல்லை என்று சொல்கிற கலங்கின இருதயத்தோடு, கலங்கின கண்களோடு, கனத்த இருதயத்தோடு நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டும். ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார் என்பதை நீங்கள் தயவு செய்து மறந்து விடாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 40 என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கம்ஃபர்ட் மை பீப்புள் சேஸ் யுவர் காட். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனத்தை. நம்மை பார்த்தும் ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி. ஏசாயா 51 கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேர்தலடைய செய்து, அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும், அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். The Lord will surely comfort Zion and will look with compassion on all her ruins. He will make her deserts like Eden, her wastelands like the garden of the Lord. Joy and gladness will be found in her, thanksgiving and the sound of singing. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாழான ஸ்தலங்களை எல்லாம், துக்கப்பட்ட துக்கத்தின் நாட்கள், புலம்பலை நாட்கள், கடந்து வந்த கண்ணீரின் பாதைகள், இதுதான் பாழான ஸ்தலங்கள். இதெல்லாவற்றையும் ஆண்டவர் தேர்தலடைய செய்து வனாந்தரமான வாழ்க்கையை ஏதேனைப் போல மாற்றுகிறவர். அவாந்தர வெளியை கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் மாற்றி, அந்த இடங்களிலெல்லாம் சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் இதெல்லாம் அந்த இடத்துல அதிகமாய் காணப்படும்படியாய் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆறுதலுக்குட்படுத்துகிறவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1 விவிதமாய் சொல்லுகிறது, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். Who comforts us in all our troubles, so that we can comfort those in any trouble with the comfort we ourselves have received from God. நம் ஆண்டவரிடத்திலே ஆறுதலை அடைந்தபடியினால்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் கண்ணீரின் பாதையில் கடந்து வந்தபடியினால்தான் ஆறுதல் கொடுக்கக்கூடிய தேவனுடைய அன்பை என்னால் பரிபூர்ணமாய் உணர்ந்து கொள்ள முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆறுதலை இன்றைக்கு நான் அனுபவித்தபடினால், இந்த உபத்திரவங்களிலேயும், இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளேயும், இப்படிப்பட்ட நிந்தைகளுக்குள்ளும் அவமானங்களுக்குள்ளும் இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் செய்வதற்கு கர்த்தர் எங்களை ஆறுதலுக்குட்படுத்தி இருக்கிறபடினால் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு நிருபங்கள் எழுதி சொல்லும் பொழுது
1 தெசலோனிக்கேயர் 2:7 உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய விசுவாசிகளிடத்தில், தன்னுடைய மந்தைகளிடத்தில், தன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளிடத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்படி நடந்து கொண்டார்களாம். கர்த்தருக்கு ஒரு பால் கொடுக்கிற தாயானவள் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுகிறது போல, அன்பு செலுத்துகிறது போல, அரவணைக்கிறது போல தங்களுடைய மந்தைகளை ஊழியர்கள் அவ்விதமாகத்தான் நேசித்து அன்பு செலுத்தி அவளுக்கு ஆறுதலாய் நிற்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏசாயா 65:18 சொல்லுகிறது, நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்தீர்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். பட் be glad and rejoice forever in what I will create. For I will create Jerusalem to be a delight and its people a joy. நம்முடைய ஆண்டவர் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறபடினால் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த காலங்களிலே, கடந்த அனுபவங்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் சந்தித்த போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், பழிச்சொற்கள், ஹல்லேலூயா, இதெல்லாவற்றிலும் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்கிற மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் நன்றியறிந்த உள்ளத்தோடு கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆறுதலுக்குட்படுத்துகிறவரும், எங்களை ஆற்றி தேற்றுகிறவரும் எங்களுக்காக இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை என்று பலவிதமான குழப்பங்களின் மத்தியிலே இந்த காரியங்களை, பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியாதபடி பல காரியங்களை சிந்தைகளுக்குள்ளே இடம் கொடுத்து பல காரியங்களை குறித்து நாங்கள் யோசித்து எங்களுடைய இருதயத்திற்கு துக்கப்படுத்துகிற காரியங்களை நாங்கள் சந்தித்தோம். ஆனால் எங்களுடைய ஆண்டவர் இம்மட்டுமாய் ஆறுதல் கொடுத்து எங்களை தூக்கி எடுத்த அந்த நல்ல தேவனுக்கு நன்றியோடு ஜீவிக்கவும், அந்த ஆறுதலை பெற்றுக்கொண்ட நாங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலின் ஒரு கருவியாய், ஆறுதலின் பாத்திரங்களாய் நாங்களுக்கு காணப்பட எங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி கையளிக்கிறோம். இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் தனித்தனியாய் ஆசீர்வதிங்க, கனப்படுத்தும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353 730. May Jesus bless you all. Amen.